Hello guys, welcome back to Chennai We Cooking channel. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சீஸி பர்கர். ஸோ உள்ள ஸ்டஃபிங்காக ஆனியன் அண்ட் டொமேட்டோவை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸையும் நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு பவுலில் சாப் பண்ண ஆனியன் அண்ட் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் மயோனீஸும் 1 டேபிள்ஸ்பூன் கெட்சப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆரிகேனோ ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பன் ரெடி பண்ணலாம். பன் சென்டரில் இந்த மாதிரி 2 பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் போட்டு பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைல்டாக கிறிஸ்பாக வர மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த பன்னில் கெச்சப் அண்ட் மயோனீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கீழே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு மேலே இருக்க லேயரில் நம்ம சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இப்போது அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 மினிட்ஸ் பேனில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு தான். நீங்கள் மைக்ரோவேவில் கூட 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சீஸை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேனில் 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ரெடி ஆயாச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பராக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளஸ்ட் ரெசிபி. உங்கள் வீட்டில் பன் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை